ஹாய் வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போகிறது குற்றாலம்ல எங்களோட டே 1 ஆஃப் த vlog. நாங்கள் வந்து ட்ரிப் போயிருந்தோம், பாண்டி டு குற்றாலம், லைக் தென்காசி டு குற்றாலம் போயிருந்தோம். ஸோ அதனுடைய ஒரு ஃபுல் vlog பார்க்க போறீங்க. லைக் 2 to 3 பார்ட்ஸாக வரப்போகுது. பிகாஸ் 3 days நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ குற்றாலம் போனது, லோக்கல் நிறைய பிளேசஸ் போய் விசிட் பண்ணியிருந்தது, அண்ட் வந்து அதோடைய ப்ரைஸஸ், எங்களோட தங்கியிருந்த ரெசார்ட்டோடைய ப்ரைஸஸ், டீடைல்ஸ் இதெல்லாமே நான் வந்து சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறோம், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நாங்கள் குற்றாலம் போயிருந்தப்போ வந்து நான் ஆன்லைன்ல பார்த்துட்டே வந்தேன் எந்த ரெசார்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஜமீன் ரெசார்ட்னு சொல்லிட்டு ரெசார்ட் நான் சும்மா அப்படி கூகுள் பண்ணும்போது பார்த்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சாரல் ரெசார்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து அந்த சாரல் ரெசார்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரிஞ்சது. இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது, வித் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீரியஸா சாதாரணமா இட்லி பூரி மாதிரி இல்லை, நல்ல ஒரு மாஸ்டர் வச்சு தனியா ஷெஃப் அதுக்குன்னு வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற மாதிரி சூப்பரா இருந்தது. நான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை டாப் போட்டிருந்தேன். இது வந்து ஸ்லீவ் வந்து அழகா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஜர்தோசி ஒர்க் போட்டிருக்கும் பிளாக்ல, ரொம்ப நல்லா இருக்கும். இங்க கூட எங்க அத்தை வந்திருந்ததா லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அத்தை வந்து தென்காசி கிட்ட ஒரு கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க டிராப் பண்றதுக்காக தான் காலையில நாங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். அத்தையை வந்து கோயில டிராப் பண்ணிட்டு அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்களுடைய பூஜா ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. மீன்வெயில் நாங்க ஏதாவது ஒரு சைட் சீங் போயிட்டு வரதா வந்து ஒரு பிளான் வச்சிருந்தோம். ஸோ இந்த ஒரு கோயில் தான், இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியால. இங்க வந்து எப்படின்னா ஒருத்தவங்க வந்து குறி சொல்வாங்க, லைக் ஒரு வாக்கு சொல்வாங்க. அது வந்து வச்சு நமக்கு ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா அதை நம்ம கேட்டு நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ அத்தை இப்போ அங்கே ட்ராப் பண்ணிட்டோம். அங்கே போற வரைக்கும் எனக்கு அந்த கோயிலை பத்தி அந்த அவரை பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. பட் எல்லா ஊர்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல கார் எடுத்துட்டு வரும்போது தெரிஞ்சு, சரி கொஞ்சம் வந்து பாப்புலரான ஆளு போலன்னு சொல்லிட்டு. நமக்கு எப்பவுமே எங்க போனாலும் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஃபுட்ல தான் இருக்கும். அதனால நான் போனது உடனே வந்து இந்த ஒரு நொங்கு போட்ட ஒரு பதனி ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து 80 ருபீஸ். இது ரொம்ப ஓவரா சொல்லியிருந்தாங்க காஸ்ட் ரொம்ப. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். மகிழினிக்கு வந்து இதுல இருந்து இந்த நொங்கை மட்டும் எடுத்து லைட்டா உறிஞ்சி சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அதர்வைஸ் வந்து அந்த ட்ரிப்பே வந்து ஃபுட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நான் வந்து எடுத்துட்டு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங்கே வந்து கரெக்டாக ஒரு 9 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அவர் வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டுட்டே இருந்தாரு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அதை சாப்பிட்டுட்டு மகிழினிக்கு அந்த நொங்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அந்த ஜூஸ் லைட்டாக நான் வந்து சிப் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னா, பட் அவளுக்கு வந்து அந்த அளவு வந்து அதை பிடிக்கல, அண்ட் அதை கொடுக்கவும் இல்லை, ப்ரிஃபர் பண்ணவும் இல்லை. நொங்க மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு விட்டாச்சு. நான் சூஸ் பண்ண ரெசார்ட் பத்தி சொல்றேன். ஆக்சுவலி இந்த ரெசார்ட்லாம் சூஸ் பண்றது வந்து என் ஹஸ்பண்டோடைய ஒர்க்கே கிடையாது, நான் தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு எந்த ரெசார்ட் பிடிச்சிருக்கு எல்லாமே. பட் நான் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து அதோட ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்ப்பாரு, அதோட போட்டோஸ் எல்லாம் பார்ப்பாரு, இதெல்லாம் வந்து சேஃபா இருக்குமா ஃபேமிலிக்கு எல்லாம் செக் பண்ணி தான் நாங்க வந்து அவர் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாரு. நான் நம்பவே மாட்டேங்க, நைட் 1 o'clock வரைக்கும் நாங்க வந்து 3 o'clock வந்து ரூம்ல செக் இன் பண்ணோம் விடிய காலையில. நைட் 1 o'clock வரைக்கும் இந்த ரெசார்ட் தான் போறோமான்றதே வந்து டவுட்ஃபுல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே, இது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப டீசென்டா இருக்கு அப்படின்றதுனால நாங்க இந்த ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து 3 டேஸ்க்கு வந்து 3 nights அண்ட் 2 daysக்கு வந்து எங்களுக்கு எவ்வளவு ஆச்சு, ஏன்னா ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பிட்டோம். மார்னிங் வந்து 10:30க்கு நாங்கள் கிளம்பினோம். ஸோ அந்த தேர்ஸ்டே நைட்டு, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எல்லாமே சேர்த்தே வந்து எனக்கு வந்து 9,500 தான் ஆச்சு. இதுக்கும் நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்னு. ஸோ அந்த ரூம் வந்து 2 டபுள் பெட்டோட கொடுத்துருப்பாங்க, 2 செப்பரேட் காட்ஸ். ஒன்று வந்து எனக்கு குட்டீஸ்க்கு, ஒன்று வந்து அவருக்கு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா காட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3 காட்டோட ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து 9,500 ஃபார் 3 days ஆச்சு, வித் 2 days காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு வந்து ஹை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தெரிஞ்சிருந்தது. இப்போ நாங்க போற இடம் வந்து ஒரு டேம். இது அன்பார்ச்சுனேட்டா நாங்க அந்த டேமுக்கு போற வரைக்கும் அந்த டேமோட கேட்ஸ் வந்து க்ளோஸ்டு, உள்ள குளிக்க விட மாட்டாங்கன்றத யாருமே என்கிட்ட சொல்லல. நாங்க போயிட்டு என்னடா அது கேட் க்ளோஸ்டா இருக்குன்னு அங்க நியர்பையா அங்க இருக்க அந்த கடை போட்டிருக்கவங்களாம் கேட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்க, இல்ல இது வந்து நீங்க ரொம்ப தூரம் நடந்து போகணும் காரை பார்க் பண்ணிட்டு, அதனாலதான் நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தைங்கலாம் வச்சுட்டு ரொம்ப தூரம் நடந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டேமை வந்து அங்க இருக்க அந்த பேரிகேட்ல இருந்து எட்டி பார்த்துருந்தோம். அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா நிறைய மரம், அதுல வந்து மாங்காய் எல்லாமே நிறைய இருந்தது. ஸோ அந்த மரத்துல இருந்த மாங்காய் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு அங்க இருக்க ஒரு நியர்பை வெண்டர் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி நாங்க டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோ எடுக்கும் போது மகிழினி கார்ல பயங்கரமா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த டேமுக்கு வந்து குளிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் அவங்க வந்து தூங்கிட்டதுனால என்னால எழுப்ப முடியல. பிளஸ் உள்ள போறதுக்கான வழி இல்லைன்றதுனால தேவையில்லாம இதுக்கு எழுப்பி காட்டணும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இதான் அந்த டேமு. நம்ம வந்து இறங்கி சைட்ல நடந்து போனோம், ரொம்ப தூரம் போனா நம்ம வந்து கண்டிப்பா குளிக்க விடுவாங்க. இந்த மரத்துல இருந்தே பறிச்சு இவங்க வந்து இந்த மாங்காய் இதெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இது வந்து நல்லா ரொம்ப புளிப்பா நல்லா இருந்தது. இந்த ஏரியா தென்காசி, குற்றாலம் இந்த ஏரியால வந்து ரொம்ப ரெட் சாயில் பயங்கரமா இருந்தது. அதனால எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த பார்டர் அஹமத் பிரியாணி கடை இருக்குல்ல, இங்க போயிட்டு நாங்க வந்து பரோட்டாவும் பிரியாணியும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு தான் நாங்க வந்து சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு வந்திருந்தோம்.
நாங்க தென்காசி குற்றாலம் கிட்ட இருக்க எல்லா ஹாட்ஸ்பாட்ஸையும் சாப்பிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணதுனால எல்லா டைம்ஸுமே நாங்க வந்து நல்ல ஒரு ஃபேமஸான நல்ல ஒரு ரிவ்யூ இருக்க ஷாப்புக்கு போய் நாங்க சாப்பிட்டுருந்தோம். உங்களுக்கு அது எல்லாமே நான் காட்டுறேன். இது வந்து நம்ம ரெசார்ட்டுக்கு போற வழி. இதான் ரெசார்ட். ஸோ பாருங்க, ஜமீன் ரெசார்ட் நல்லா அழகா சூப்பரா இருக்கு, டீசெண்டா இருக்கு. பட் ஸ்விம்மிங் பூல் கிடையாது. அது ஒண்ணுதான் டிராபேக். மத்தபடி வந்து இது ரொம்பவே அழகா இருந்துச்சு. நீங்க ஒரு சின்ன ட்ரிப் போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்க புக் பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்து குட்டி பாப்பாக்கு வந்து நான் வந்து கஞ்சி கேட்டிருந்தேன், ரைஸ் கஞ்சி. எனக்கு அதுவுமே செஞ்சு எடுத்து வந்து குடுத்துருந்தாங்க. இதுல எனக்கு பில்லாம் சார்ஜ் பண்ணவே இல்ல. 2 டேஸுமே பாப்பாக்கு ரைஸ் கஞ்சி குடுத்துருந்தாங்க. இது எனக்கு ஒரு சீரியஸா ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த ஒரு பார்டர் கடை பரோட்டா சொல்லியிருந்தாங்கல்ல, அங்க தான் வாங்கிட்டு வந்தது. இந்த ஒரு பீஸ் வச்சு ஒரு பரோட்டா. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் சால்னா குடுத்திருந்தாங்க. இது கூட சேர்த்து அவருக்கு வந்து ஒரு பிரியாணி அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. என்ன நான் வந்து எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும். பட் அது ரொம்ப அக்கேஷனலா தான் எடுத்துப்பேன். பிகாஸ் அது மைதான்றதுனால. ஸோ வந்து நான் சாப்பிட்டிருந்தேன். டேஸ்ட் வந்து சீரியஸா ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த பரோட்டா நல்லா சாஃப்டாவே இருந்தது. ஆனா நான் மதுரையில வந்து ஒரு பன் பரோட்டா சாப்பிட்டேன். ஒரு நார்மலான ரோட்டு கடையில. பட் இதை விட அது ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெக்ஸ்சர்ல இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுல வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்டா இருந்தது. நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. என் குட்டி தான் பக்கத்துல சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நல்லா கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர் வந்து நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாங்க சைட் சீயிங் கிளம்பிட்டோம். ஸோ வந்து மகிழினி வந்து இந்த மாதிரி அழகா ஒரு ஒயிட் ஃபுல் ஸ்லீவ் டாப் அண்ட் ஒன் மினி ஸ்கர்ட் போட்டிருந்தாங்க. நான் பேக்கிங் பிளாக்லேயே சொல்லியிருப்பேன், பாப்பாக்கு நிறைய மினி ஸ்கர்ட் எடுத்து வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு. அந்த மினி ஸ்கர்ட் எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா, குற்றாலம் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா நான் குளிக்க போறது கிடையாது. பிகாஸ் நான் வந்து தமிழை தூக்கிட்டு வெயிட் பண்ணுன்றதுனால நான் குளிக்க போறது கிடையாது. ட்ரிப்போட பிளான் படி நாங்கள் 2 டேஸ் இந்த குற்றாலம் ஃபால்ஸ்க்கு வர மாதிரி பிளான். ஃபர்ஸ்ட் டே வந்து அதையே நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு நானும் இவரு குட்டீஸ்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். செகண்ட் டே வந்து அத்தையை கூப்பிட்டு வரலாம். ஸோ எல்லாருமே வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே, அதாவது இன்னைக்கு வந்து நான் வந்து குளிக்கல. தண்ணியுமே வந்து ஒரு ரொம்ப மீடியமா ரொம்ப நார்மலா தான் வந்துட்டு இருந்தது. அதிகமா நிறையலாம் வரல. பிகாஸ் சீசன் அந்த அளவு இல்லை அப்படின்றதுனால தண்ணி வந்து நார்மலா தான் வந்துட்டு இருந்தது. பாப்பாவை தூக்கிட்டு அவர் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல குளிச்சாங்க. நான் வந்து தண்ணியை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குளிச்சுட்டு வந்து பாப்பாக்கு தோட்டி விட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண பிறகு போக ஆரம்பிச்சிட்டோம். வழி நெடுக்க ஃபுல்லா நிறைய குரங்கு இருந்தது. அண்ட் வந்து நிறைய இந்த பலாப்பழம், இந்த கடை, இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு வந்து பிளே டாய்ஸ் விளையாடுறது எல்லாமே இருந்தது. நமக்கு வந்து குளிக்கிறதுக்கு தோட்டுறதுக்கு டவல், அப்புறம் நைட்டிஸ் இது எல்லாமே, அப்புறம் மேல்ஸ்க்கு வந்து பாக்ஸஸ் எல்லாமே இருந்தது. மகிழினிக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பிடிக்கும். நான் வந்து நிறைய வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். அதனால வந்து அவ இந்த பலாப்பழம் வாங்கி கொடுத்தாலே வாங்கி கொடுங்க, நாங்க ஒரே இடம். அவர் வந்து வாங்கி கொடுங்க நல்லா இருக்கும்னு சொன்னாரு. பட் சுத்தமா ஸ்வீட்டே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப வந்து பிளண்டா இருந்தது. என்னால டீ இல்லாம இருக்கவே முடியாது. ஸோ குளிச்சாலும் குளிக்காட்டியும் எனக்கு டீ வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போய் டீ வந்து சாப்பிட போயாச்சு. ஸோ பக்கத்துல வந்து ஒரு ஷாப்ல வந்து வெளியே வந்துட்டு அந்த இடத்த விட்டு அங்க வந்து டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டோம். எனக்கு வந்து எப்பவுமே இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல அதே இடத்துல டீ பஜ்ஜி தான் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப வந்து அது பிடிக்காது, நல்லா இருக்காது அப்படின்றதுனால அதனால வெளியே வந்து நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டா வெயிட் பண்ணும்போது எங்க அத்தை கால் பண்ணாங்க. நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரைட்டா வந்து அத்தையை பிக்கப் பண்ண தான் போயிருந்தோம். போனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய அந்த காசெல்லாம் நிறைய வந்துட்டே இருந்தது. நிறைய காசு வந்து சாமி பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிச்சு நைட் 9:30க்கு வந்து நாங்க செக்இன் பண்ண அந்த டேட்ல வந்து யாருமே வந்து செக்இன் பண்ணாதனால எங்களுக்கு வந்து பிரைவேட்டா அந்த இடம் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ வந்து ஹால்ல டிவி போட்டுட்டு நல்லா வந்து டிவி எல்லாம் பார்த்துட்டு வெளியே உட்காந்து வராண்டால விளையாடிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு கிட்ஸோட விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இந்த நாள் எங்களுக்கு இப்படிதான் போச்சு. நெக்ஸ்ட் டே ஆஃப் vlog வந்து சீக்கிரமா அடுத்த வீடியோஸ்ல வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் டே ஆஃப் vlog இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ, பாய் பாய், ஹேவ் அ நைஸ் டே.